நண்பர்களே, காலையிலே ஒரே ஏமாற்றமா இருக்கு. ஈச்சி இருக்கு. ஈச்சி ஆடுறவங்களுக்கு தெரியுதா இருக்கு. ஆனா தேன் தட்டை காணும் நண்பர்களே. சண்டால பாய் ஒரு இத்தனைங்கோண்டு கூட இல்லை. காலையிலே பெரிய வணக்கம் நண்பர்களே. பாத்தீங்கன்னா தேன் எடுக்க வந்தோம். அங்க எங்க அலைஞ்சு ஒன்றும் இல்லை. கடைசியா பார்த்தா இந்த பனையில இருக்கு. மொட்டை பனையில மேல இருக்கு. பாத்துக்கோங்க. சாச்சி பார்த்தா சாயமும் மண்டுக்கு ஒன்றும் செய்ய முடியல. அதோட சும்மா தான் திரும்பி போறேன். நல்லா லொக்கேஷனை பாத்துக்கோங்க. யாராவது வாய்ப்பு இருந்தா இன்னைக்கு வந்து எடுத்துக்கோங்க. நண்பர்களே, நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோன்னா தேனீச்சி இருக்கு. சுற்றி சுற்றி வந்து தேன் ஈச்சி மட்டும்தான் இருக்கு. தேனை காணுன்னு ஒரு வழியாக வந்து மரத்தை வெட்டி உள்ளே வந்து கண்டுபிடிச்சாச்சு. தேன் இருந்ததை வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வெட்டி எல்லாத்தையும் பார்த்தா கடைசியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் தேன். நண்பர்களே பார்த்தீங்களா, காலையிலே தேன் எப்படி இருக்கு பாருங்க. இப்படி இருக்கணும் நண்பர்களே. ஒரு 10 தேன் எடுத்தோம்னா போதும். இது மாதிரி அட்டை எப்படி இருக்கு பார்த்தீங்களா. வணக்கம் நண்பர்களே. காலையிலே தேன் எடுக்க வந்தாச்சு. தேன் எடுக்க வந்து ஃபர்ஸ்ட் எடுக்கணுன்னே ஒரு தேனை பார்த்துருக்கு. நீங்களும் பாருங்க. சரிதான் நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே. எனக்கு வந்து ஒரு சின்ன சந்தேகம் நண்பர்களே. தேனீச்சி வந்து பூவில் போய் தேன் எடுக்கும் பார்த்துருக்கோம். இவ்வளோ ஈச்சி இருக்கு நண்பர்களே தண்ணியில். எதுக்கு இது? யாருக்காவது தெரியுமா எதனால இப்படி தண்ணிக்கு வருது அப்படின்னு? இங்கே பாருங்க, கொத்து கொத்தா தண்ணிக்குள்ளேயும் விழுந்து போகுது. பாருங்க நண்பர்களே, எவ்வளோ ஈச்சி. ஆனால் தேன் இன்னும் பார்க்கல. ரொம்ப சிரமமாக இருக்கு எடுக்கிறதுக்கு. காரணம் என்னன்னா புது பனை தெரியுதா. தேன் சும்மா கருப்பட்டி பாகு மாதிரி இருக்கும் நண்பர்களே. தேனு நல்லா திக்கா இருக்கு. தெரியுது பார்த்தீங்களா.